இப்போ ஹீரோஸே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த ரவுடிசமாக இருக்கிற ரோல் தான் எடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா கேட்டால் மக்கள் அதுதான் விரும்புகிறாங்க. நான் அந்த மாதிரி பண்ணால் தான் வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் முன்னாடி 20 இயர்ஸ் முன்னாடி ஹீரோஸ்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்பார், அதில் ஹீரோவாக வந்து ஒரு மக்களுக்காக ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போய் இவரே வில்லன் மாதிரியும் இவரே வந்துட்டு எல்லாரையும் வெட்டுற மாதிரியும் காமிக்கும் போது எல்லாரும் மனத்துலேயும் ஆழமாக அதில் போய் பதிஞ்சிருது. எனக்கு இது பிடிக்கலையா, இவன் அப்படி பண்ணுறானா, தப்பு, கொலை பண்ணுறது தப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு மாய உலகத்துக்கு எல்லாரும் தள்ளப்படுறாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் எந்த நியூஸ் எடுத்தாலும், எந்த ஒரு இதை சீரியல் எடுத்தீங்களாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே நமக்கு அதிகமாக மனசில் பதிகிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான். இப்போ குறிப்பாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்கள் உங்கள் மனசை பாதித்த விஷயங்கள் இல்லை என்னென்ன தொட்ட விஷயங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் தான் அதிகமாக சொல்லுவாங்க. இல்லை இந்த ட்ரெயினிங் ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை இந்த இடத்துல இது நடந்துச்சுன்ற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ எப்போவுமே ஒரு மனதில் எளிதாக பதிய விஷயம் வந்து நெகட்டிவான ஒரு விஷயங்கள். ஸோ நம்ம கேட்குற ஒரு என்ன பார்த்தாலும், என்ன கேள்விப்பட்டாலும், இந்த குடும்பத்தில் சண்டையா இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு கேட்கும்போது சுவாரஸ்யம். ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்லலாம், புரளி பேசுவதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மனிதருக்கே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து அதுதான். புரளி பேசுறது எல்லாருக்கும், அது பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டில் என்ன நடந்துச்சு, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுல ஆர்வம் அதிகம். பெண்களுக்கு ஆண்களுக்கும் இருக்குது, டக்குன்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க, பெண்கள் டக்குன்னு வெளியில் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு சின்ன வித்தியாசம் இதில். ஸோ இந்த புரளி பேசுறதும் பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் தவறான ஒரு அபிப்பிராயம், ஒரு எண்ணங்கள் கூட கூட இந்த குற்றங்கள் அதிகரிக்குது. அவங்களுக்கு தாங்க முடியல. என்னோட ஒருத்தன் அதிகமாக ஒரு நல்ல விஷயங்கள், நண்பராக இருக்கலாம், கூட படித்தவங்களாக இருக்கலாம், ஒரே நாளில் வேலைக்கு சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஒரே நாளில் வேலைக்கு சேர்ந்துட்டு ஒருத்தர் நல்ல 2 பேரும் உழைப்பாங்க. ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுவார், இல்லை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி முன்னுக்கு வந்துடுவார். இவர் என்ன நினைப்பாரு, நானும் ஒன்றா தானே செய்தோம், ஒரே வேலை தானே பார்த்தோம், நானும் இவ்வளோ பண்ணேன், அவரும் இவ்வளோ பண்ணேன், ஆனால் அவர் மட்டும் மேனேஜர்கிட்ட தாஜா பண்ணுறாங்க. இல்லை அந்த லேடியாக இருந்துட்டா அது வம்பு இன்னும் கேட்கவே வேண்டாம், அவன் அழகாக காட்டி முன்னுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மைகள் அதிகம், போட்டி பொறாமைகள் அதிகம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா தன் குழந்தையும் இன்னொரு குழந்தையும் ஒரே கிளாஸ், ஒரு 4 5 கிளாஸ் படிக்கிறாங்க. தன் பையனோட இன்னொரு பையன் அதிக மார்க் வாங்குறான்னு ஜூஸில் விஷம் கலந்து அந்த குழந்தை கொடுத்த குழந்தை இறந்து போச்சு. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல். யாரோட குழந்தை? ஆப்போசிட்ல அந்த பையனை வந்துட்டு அது பக்கத்து வீட்டு தன்னுடைய பையனோட ஃப்ரெண்டு அது கூட அந்த ஃப்ரெண்ட் நல்லா வந்து நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஏதோ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து அவனுக்கு ஜூஸ்ல ஏதோ விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க. மேம், இப்படி ஒரு கேரக்டர் வந்து ஒரு அம்மாவா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லாத கேரக்டர் இல்லை. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கொலை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குற்றம் புரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். சாதாரண ஒருத்தர் அது கண்டிப்பாக பண்ண முடியாது. நிறைய இந்த மாதிரி பார்த்து மனசோட ஒரு பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்தால் தான் இந்த மாதிரி செயல்கள் இருக்கிறாங்க.